அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைய உலக நடப்பு நிகழ்வுகளை விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக புதிதாக வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் விரிவான காணொளிக்குள் செல்லலாம். சமீபத்தில் ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் பியாங்யாங்கிற்கு வந்திருந்த போது ஒரு பெரிய ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இரு நாடுகளும் ஆயுத ஆக்கிரமிப்பை எதிர்கொண்டால் உடனடி இராணுவ உதவியை வழங்க ஒப்புக்கொண்டன. இந்த நிகழ்வு உலக அரசியலில் ஒரு பெரிய மாற்றமாகும். மேலும் இது ரஷ்யாவிற்கும் வடகொரியாவிற்கும் இடையிலான உறவை பலப்படுத்துகிறது. மேலும் உலகின் பிற பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டு வருகின்றன. வரலாற்று பின்னணி: இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு வடகொரியாவில் கம்யூனிச அரசாங்கத்தை அமைப்பதில் சோவியத் யூனியன் மிகவும் முக்கியமானது. கொரிய போரின் போது வடகொரியாவிற்கு ஏராளமான இராணுவ உதவிகளை வழங்கியது. 1961 ரஷ்யா மற்றும் வடகொரியா இடையே நட்பு, ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர உதவி ஒப்பந்த உறவை அதிகாரப்பூர்வமாக்கியது. பரஸ்பர பாதுகாப்பிற்கான ஒரு சரத்து அதில் இருந்தது. இதன் விளைவாக 1991 சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு உறவுகள் சிறிது காலத்திற்கு மோசமடைந்தன. 21ஆம் நூற்றாண்டில் புதுப்பிக்கப்பட்ட உறவுகள். 2000களின் முற்பகுதியில் புதின் அவர்கள் பதவியேற்றதில் இருந்து கிம் ஜாங் உன் அவர்களின் வடகொரிய ஆட்சியுடன் ரஷ்யா உறவுகளை மீட்டெடுத்து வலுப்படுத்தியுள்ளது. இருப்பினும் ரஷ்யா வடகொரியாவின் அணுசக்தி லட்சியங்களை விமர்சித்து வருகிறது மற்றும் பியாங்யாங்கின் அணுசக்தி திறன்களை கட்டுப்படுத்த தடைகளை ஆதரித்துள்ளது. சமீபத்திய ஒப்பந்தத்தின் விவரங்கள்: புதிய ஒப்பந்தங்கள் பல்வேறு வகையான ஒத்துழைப்பை உள்ளடக்கியது. குறிப்பாக பாதுகாப்பு உதவி மற்றும் தொழில்நுட்பத்திற்கு வரும்போது முக்கியமாக இது 1961 உடன்படிக்கை போன்ற பரஸ்பர பாதுகாப்பு விதியை கொண்டுள்ளது. ஆயுதமேந்திய ஆக்கிரமிப்பு ஏற்பட்டால் இராணுவ உதவி உடனடியாக அனுப்பப்பட வேண்டும் என்று ஒப்பந்தத்தின் 4வது பிரிவு கூறுகிறது. தென்கொரியா மற்றும் ஜப்பான் இரண்டும் ஏற்கனவே வடகொரியாவின் இராணுவ சக்தியை பற்றி கவலைப்படுகின்றன. அதனால் இந்த ஒப்பந்தம் அவர்களின் பாதுகாப்பை இன்னும் மோசமாக்குகிறது. இதன் காரணமாக இந்த நாடுகள் தங்கள் பாதுகாப்பு திட்டங்களை முடுக்கிவிடவும் அமெரிக்காவுடனான ஆயுத உறவுகளை வலுப்படுத்தவும் வாய்ப்புள்ளது. நேட்டோவும் மற்ற மேற்கத்திய நட்பு நாடுகளும் இந்த உடன்படிக்கையை பற்றி கவலைப்படுகின்றன. ஏனெனில் இது உலகெங்கிலும் உள்ள அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு சாத்தியமான அச்சுறுத்தல்களாக அவர்கள் கருதுகின்றனர். அடுத்த செய்தி: பல மாதங்களுக்கு பிறகு மத்திய அமைச்சரவை இறுதியாக ஜூன் 20, 2024 அன்று மகாராஷ்டிராவில் ரூபாய் 76,220 கோடி மதிப்பிலான வடவன் துறைமுக திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் 3வது ஆட்சியின் 2வது மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. பிரதமர் மோடி அவர்கள் எக்ஸ் தளத்தில் ஒரு ட்வீட் பதிவிட்டுள்ளார். மகாராஷ்டிராவில் வாதவனில் ஒரு பெரிய துறைமுகத்தை உருவாக்குவது குறித்த அமைச்சரவை முடிவு பொருளாதார முன்னேற்றத்தை அதிகரிக்கும் மற்றும் பெரிய அளவில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்று கூறினார். வாதவன் போர்ட் ப்ராஜெக்ட் லிமிடெட் என்பது ஜவஹர்லால் நேரு போர்ட் அத்தாரிட்டி லிமிடெட் மூலம் 74% உரிமையுடனும் மீதமுள்ள 26% மகாராஷ்டிரா கடல்சார் வாரியத்தாலும் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்யும் கூட்டு முயற்சியாகும். அரசாங்க அறிக்கையின்படி திட்டத்தின் செலவுகள் முக்கிய உள்கட்டமைப்பு, முனையங்கள் மற்றும் பிற வணிக உள்கட்டமைப்புக்கான பொது தனியார் கூட்டாண்மை பணியை உள்ளடக்கும். இந்தியாவின் மிகப்பெரிய துறைமுக வளர்ச்சிகளில் ஒன்றாக இது எதிர்கால சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து பாதை மற்றும் இந்திய மத்திய கிழக்கு ஐரோப்பா பாதை ஆகியவற்றிற்கு நுழைவு வாயிலாக செயல்படும். வாதவன் துறைமுகம் வானிலையை பாதுகாக்கும் ஒரு பெரிய பசுமையான ஆழமான வரைவு துறைமுகமாக உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு வெளியிட்ட செய்தி குறிப்பில் உலக தரம் வாய்ந்த கடல்சார் முனைய வசதிகள் PPPஐ
ஊக்குவிக்கும் மற்றும் சர்வதேச கப்பல் வழித்தடங்களில் ஓடும் பிரதான மெகா கப்பல்களை கையாளும் திறன் கொண்ட அதிநவீன டெர்மினல்களை உருவாக்கும் திறன் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை மேம்படுத்தும் தூர கிழக்கு, ஐரோப்பா, மேற்கு ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்கா இடையே வாதவன் துறைமுகம் முடிவடைந்தவுடன் உலகின் முதல் 10 துறைமுகங்களில் ஒன்றாக இருக்கும். துறைமுகத்தின் முன்மொழிவின்படி இந்த திட்டத்தில் அரசாங்கம் ரூபாய் 38,000 கோடி முதலீடு செய்யும். கூடுதலாக 9 டெர்மினல்களுக்கான ஏலங்கள் மூலம் தனியாரிடமிருந்து சமமான தொகை திரட்டப்படும். 2020ஆம் ஆண்டில் மத்திய அமைச்சரவை இந்த திட்டத்திற்கு முதலில் கொள்கை ரீதியிலான ஒப்புதலை வழங்கியிருந்தது. அதன் செலவு ரூபாய் 11,000 கோடி உயர்ந்துள்ளது. கடந்த காலங்களில் சுற்றுச்சூழலின் காரணங்களால் இத்திட்டத்திற்கு தாமதமானது. ஆகஸ்ட் 2023இல் தகானு தாலுகா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆணையத்தின் அனுமதி உள்ளூர் சமூகங்களின் எதிர்ப்பை தூண்டியது. இது குறிப்பிடத்தக்க சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும் மற்றும் அவர்களின் வாழ்வாதாரத்தை அச்சுறுத்தும் என்று வாதிட்டனர். இதற்கு பதிலளிக்கும் விதமாக எதிர்காலத்தில் மேலும் தாமதம் ஏற்படுவதை தடுக்கும் நோக்கத்தில் இந்த கவலைகளை தீர்க்க இந்திய அரசு இப்போது திட்டங்களை வகுத்துள்ளன. அடுத்த செய்தியாக, தைவான் சுதந்திரம் குறித்து தீவிர நிலைப்பாட்டை கொண்டவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்று சீனா எச்சரித்துள்ளது. இது குறித்து அந்நாட்டு அரசுக்கு சொந்தமான ஜின்ஹூவா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளதாவது: சீனாவிடமிருந்து தைவானுக்கு சுதந்திரம் பெற்று தர வேண்டும் என்று தீவிரமாக செயல்படுவோருக்கு பிரிவினைவாத சட்டத்தின் கீழ் மரண தண்டனை விதிக்கப்பட உள்ளது. இது தொடர்பாக நீதிமன்றங்கள், சட்ட அமலாக்க அமைப்புகள் உள்ளிட்டவற்றுக்கு அரசு அனுப்பியுள்ள அறிக்கையில் தைவானுக்கு சுதந்திரம் பெற்று தருவதில் தீவிர நிலைப்பாட்டை கொண்ட பிரிவினைவாதிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக சுதந்திரம் கோரும் அமைப்புகளின் தலைவர்களுக்கு அந்த தண்டனை விதிக்கப்படும் என்று ஜின்ஹூவா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது குறித்து செய்தியாளர்களிடம் சீன பொதுமக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சக அதிகாரி சுன்பிங் அவர்கள் கூறுகையில், பிரிவினைவாத குற்றத்துக்கான அதிகபட்ச தண்டனை மரணம். இந்த விவகாரத்தில் சட்ட நடவடிக்கை என்ற கூறிய வாளை உயர்த்தி பிடித்துள்ளோம் என்றார். கடந்த 1949ஆம் ஆண்டில் முடிந்த உள்நாட்டு போருக்கு பிறகு தைவான் பிராந்தியம் சுதந்திரமாக செயல்பட்டு வருகிறது. எனினும் அந்த தீவை தங்கள் நாட்டின் ஒரு பகுதியாகவே சீனா கருதுகிறது. தைவானும் தன்னை தனி நாடாகவே இதுவரை பிரகடனப்படுத்திக் கொள்ளவில்லை. தைவானை எப்போது வேண்டுமானாலும் தங்களுடன் இணைத்துக் கொள்ளும் உரிமை தங்களுக்கு உள்ளதாக சீனா கூறி வருகிறது. தேவைப்பட்டால் இராணுவ வலிமையை கூட இதற்கு பயன்படுத்தலாம் என்று சீனா கூறுகிறது. இந்த சூழலில் தைவானை தனி நாடாக அங்கீகரிக்கும் வகையில் அந்த பகுதிக்கு அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாட்டு தலைவர்களோ உயர் அதிகாரிகளோ வந்தால் அதற்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. தனது எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக தைவானை சுற்றிலும் சீனா போர் ஒத்திகையை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் தைவானில் கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் சுதந்திரத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்ட ஜனநாயக முன்னேற்ற கட்சியின் லாய் சிங்டே அவர்கள் வெற்றி பெற்று கடந்த திங்கட்கிழமை பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்போது அவர் ஆற்றிய உரையில் தைவானை மிரட்டுவதை சீனா நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். மேலும் தற்போதுள்ள எல்லை நிலையை தொடர வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் தனது அரசு இறையாண்மை, ஜனநாயகம், சுதந்திரம் ஆகியவற்றை பேணும் என்று உறுதியளித்தார். இதற்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. தைவானின் சுதந்திரம் என்பது முடிந்து போன ஒன்று என்று சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் வாங் வென்பின் அவர்கள் கூறினார். அத்துடன் லாய் சிங்டே அவர்கள் பேசியதற்கு தண்டனை அளிப்பதாக கூறி தைவானை சுற்றி சீன படைகள் கடந்த மாதம் 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் தீவிர போர் ஒத்திகையில் ஈடுபட்டன. இந்த சூழலில் தைவான் சுதந்திரத்தை தீவிரமாக வலியுறுத்தும் தலைவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்று சீனா வலியுறுத்தியுள்ளது. தற்போதைய நிலையில் சீனாவின் சட்டங்கள்
தைவானில் பொருந்தாது. இருந்தாலும் அந்த தீவு தங்களுக்கு சொந்தமானது என்று சீனா கருதுவதால் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இன்றைய உலக நடப்பு நிகழ்வுகள் நிறைவு பெற்றது. இந்த வீடியோவை பற்றிய உங்களின் கருத்து வரவேற்கப்படுகின்றது. இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தினமும் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.